உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். சேலம் மத்திய சிறையில் கைதிகள் கறிக்கோழிகளை விற்கும் திட்டம் துவக்கம். தமிழகத்தில் 9 மத்திய சிறை உட்பட கிளை சிறைகள் என 138 சிறைகள் உள்ளன. இவர்களுக்கு சுத்தமான உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது. சிறையில் உள்ள கைதிகளுக்கு வாரம் ஒருமுறை 150 கிராம் சிக்கன் வழங்க உத்தரவிருந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு வாரத்திற்கு 2 நாட்கள் என 300 கிராம் சிக்கன் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் புதன்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையாக 2 தினங்கள் தலா 150 கிராம் சிக்கன் என சிக்கன் வெளியிலிருந்து வரவழைக்கப்பட்டு கைதிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. வெளியிலிருந்து சிக்கன் வாங்குவதால் சிறைக்கு செலவு அதிகரித்து வந்தது. இதனால் சிறைத்துறை அதிகாரிகள் சிறையிலேயே கோழி வளர்க்க முடிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மத்திய சிறையில் கைதிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது. கோவையில் காக்கி யூனிஃபார்ம் போன்று பல்வேறு சிறைகளில் பல விதமான வேலைவாய்ப்பு கைதிகளுக்கு வழங்கப்பட்டு கைதிகளுக்கு ஊதியமும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சேலம், கோவை, திருச்சி, மதுரை உட்பட 9 மத்திய சிறைகளில் தற்போது கோழிப்பண்ணை தொடங்கப்பட்டுள்ளது. இதற்கு கைதிகளுக்கு வளர்ப்பு பயிற்சி வழங்கப்பட்டு மத்திய சிறையில் கைதிகள் கோழிகளை வளர்த்து வருகின்றனர். இங்கு வளர்க்கப்படும் கோழிகள் கைதிகளுக்கே சமைத்து வழங்கப்படுகிறது. வாரத்திற்கு ஒரு கைதிக்கு 300 கிராம் சிக்கன் வழங்கப்படுகிறது. சேலம் மத்திய சிறையில் 4500 கோழி குஞ்சுகள் வளர்க்கப்பட்டு வருகிறது. தற்போது பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. மீதமுள்ள கோழிகளை பொதுமக்களுக்கு விற்பனை செய்ய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதற்கான விற்பனை மையத்தை மத்திய சிறை அருகே உள்ள வளாகத்தில் சிறை கண்காணிப்பாளர் வினோத் நேற்று துவக்கி வைத்தார். முதல் நாள்